யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. டேய், மார்னிங் இருந்து ஒரே சைட்டிங் தான் போல. இனிமே என் ஆள் பக்கத்துல போகவே முடியாது. அதை நினைச்சு நானே வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். டேய், உங்க அம்மா என்ன சொன்னாங்க? உன் ஆள் கூட தனியா நின்று அங்கங்க பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. எல்லாரும் இருக்கும்போது பேசினா என்ன? வா போலாம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இங்கே இருக்கலாம். அப்புறம் உன் விருப்பம், தூரத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கணும்னு உன்னோட தலைவிதில எழுதியிருக்கு. எல்லாமே இந்த காலேஜ் முடிகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் மகா என் கூடயே தான் இருக்க போறா. அதுக்கப்புறம் உங்க தலையில என்ன எழுதி வச்சிருக்கோ யாருக்கு தெரியும்? அதெல்லாம் எல்லாம் நல்லா தான் எழுதியிருக்கும். நீ வாய மூடிட்டு நில்லு. கண்கள் ஏதோ தேட தடுமாற. எதுக்கு நாயே கழுத கணக்கிற மாதிரி காதுக்குள்ள நின்று கத்திக்கிட்டே இருக்க? இல்லடா, எப்படி இந்த சுச்சுவேஷனுக்கு அட்மின் இந்நேரம் பிஜிஎம் போட்டிருப்பாங்க. அதான் ஒரு ஹெல்ப்பா இருக்கட்டுமேனு நான் பாடினேன். கண்கள் ஏதோ தேட தடுமாற. இங்க பாரு, வாயை மூடிட்டு நிக்கிறதா இருந்தா நில்லு. இப்படி பாட்டு பாடி கடுப்பேத்துவனா ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிரு. டேய், உனக்கு இந்த பாட்டு பிடிக்கலைன்னா சொல்லு, வேற ஒரு நல்ல பாட்டா பாடுறேன். கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால். மவனே, இங்க இருந்து என்கிட்ட நீ அடி வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா ஓடிரு. என்ன மச்சி, உங்க மாமியாரோட சொல்லுக்கு மறுசொல் சொல்லாம நடந்துக்கிறீங்க போல. கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இருக்கியா? நானே கடுப்புல இருக்கேன். கடுப்புல இருக்கியா? ஏய், பெரியவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. கண்டுக்காம சும்மா ரெண்டு பேரும் எப்பவும் போல பேசிக்கோங்க. இல்ல ஷாலு, அப்படிலாம் இல்ல. ஆன்ட்டி சொன்னது ஒரு விதத்துல கரெக்ட் தானே. அதே இடத்துல என் அம்மா இருந்திருந்தா இந்நேரம் அரைஞ்சு என்னை வேற காலேஜுக்கு மாத்திருப்பாங்க. ஆனா ஆன்ட்டி அப்படி இல்லையே, ரொம்ப நல்லவங்க. எங்களோட மனசு புரிஞ்சுக்கிட்டு அவங்க நடந்துக்கிட்டாங்க. என்னதான் கொஞ்சம் கடுமையா எங்ககிட்ட பேசியிருந்தாலும் அவங்க சொன்ன விஷயம் எதுவுமே தப்பு இல்ல. பாரு, நான் சொல்றது கூட உண்மைதானடி. இவனுக்கு அவனோட கனவு இன்ஜினியர் ஆகணும், அவன் ஃபேமிலியை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். எனக்கு ஆர்டிஸ்ட் ஆகணும். ஸோ ரெண்டு பேரோட கனவு நிறைவேற வரைக்கும் இந்த அளவுக்கு நெருக்கமானது ஒரு விதத்துல தப்பு தான். ஆன்ட்டி சொல்லும் போதுதான் எங்களுக்கே புரிஞ்சிச்சு. பாரு, நீ இவ்வளோ தெளிவாக யோசிக்கிற ஆள்லாம் கிடையாது. எப்படி இந்த மாற்றம் தெரிஞ்சுக்கலாமா? அதுவா, நேற்று இவன் தான் ஃபோனில் சொன்னான். அதான பார்த்தேன். ஏண்டி, அவங்க அம்மா பேச்ச மீறி உங்ககிட்ட பேசிட்டானா? அது அப்படி இல்லடி. ஆன்ட்டி சொன்னது என்னமோ உண்மைதான். ஆனா நான் எங்க ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவோங்கிற பயத்துல இவன் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஒருவேளை அவர் ஃபோன் பண்ணாம விட்டுருந்தா நானும் வருத்தத்துல ஏதாவது பண்ணியிருப்பேன். ஏன்னா என்னை பத்தி தான் உனக்கு தெரியுமே. புரியுது, மேல சொல்லு. அதனாலதான் ரெண்டு பேரும் முடிவு எடுத்திருக்கோம். காலேஜ் முடிகிற வரைக்கும் ஃபோன்ல மட்டும் பேசிட்டு தள்ளி நின்னே லவ் பண்ணலான்னு. அடியே, இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன். நீங்களாம் அப்படி இருந்துக்க மாட்டீங்க. அதையும் பார்க்கலாம். உன்னை நினைச்சு நான் பயந்துட்டே இருந்தேன் மகா. எங்க ஆன்ட்டி சொன்னதை நீ சரியா புரிஞ்சுக்காம ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவியோன்னு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை, நீ நல்லா இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஷாலு, அதுக்கு காரணம் இவன் தான். அவன் மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசலைன்னா கண்டிப்பா நான் அந்த மாதிரி ஏதாவது முடிவு எடுத்திருப்பேன். இவன் அவங்க அம்மா முன்னாடி என்ன சொன்னான்னு நீயும் கேட்டுட்டு தானே இருந்தேன். அவங்க அம்மா அவளை கடுமையா கண்டிக்கும் போது கூட நான் மகாவை எப்பவுமே கைவிட மாட்டேன், அவளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கேன், அதை நான் என்னைக்குமே பறிக்க மாட்டேன்னு தானே சொன்னான். எந்த அளவுக்கு என் மேல காதல் இருந்திருந்தா அவங்க அம்மா கிட்ட இவ்வளோ நம்பிக்கை அவன் பேசியிருக்க முடியும்? என்னைக்குமே இவன் என்னை கைவிட மாட்டாங்கிற நம்பிக்கை அப்பவே எனக்கு வந்துருச்சு. இருந்தாலும் அவங்க பேச்சை மீறி எனக்கு கால் பண்ணி பேசும்போது என்னோட நம்பிக்கை இன்னும் அதிகமாயிருச்சு. எந்த அளவுக்கு அவங்க அம்மாவை நேசிக்கிறானோ அதே அளவுக்கு என்னையும் நேசிக்கிறான். இது போதாத ஷாலு, ஒருத்தனுக்காக நம்ம தள்ளி நின்று எவ்வளோ நாள் வேணாலும் காத்துக்கிட்டு இருக்கலாம். நாங்கள் பக்கத்துல இருந்து பேசி சிரிச்சு ஒன்னா சுத்தும் போது இருந்த நம்பிக்கையை விட இப்போ தள்ளி நிற்கும் போது இன்னும் அதிகமாக இருக்கு. சூப்பர் மகா. ஆனால் இதைத்தான் நான் சொல்லுவேன், என் பேச்சை கேட்கவே மாட்டீங்க. இப்போ ஒன்றும் தப்பில்லை, அத்தை சொன்னதுக்கு அப்புறமாவது உங்களுக்கு புரிஞ்சிருச்சே. டேய் மச்சான், அங்க பாரு, கரடி. டேய், இவன் எதுக்குடா மகா கிட்ட போறான்? வா, என்னன்னு போய் கேட்போம். விடு விடு, அவனை மகாவே சமாளிச்சுக்குவான். அவன் ஒரு டமி பீஸு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏய், ஸ்கூல் டைம்லயே அவன் உன் தங்கச்சிக்கிட்ட வம்பெடுத்தவன். இவனை அடிக்கடி மகா கிட்ட நெருங்க விடுறது அவ்வளவா நல்லா இல்லை. அது கரெக்டு தான்.
மகாவால அவனை சமாளிச்சிட முடியும். ஏன்னா முன்னை விட இப்போ மகா கொஞ்சம் தைரியமாயிருக்கா. சரி, எனக்கு லைப்ரரியில் ஒரு புக் எடுக்கணும், நான் போயிட்டு வந்துடுறேன். அட இரு இரு, நானும் வரேன். நீயா? அங்கே வந்தா நீ உட்காந்து ஏதாவது நொய் நொய்னு பேசிட்டே இருப்ப. அப்புறம் லைப்ரரியிட்ட யார் திட்டு வாங்குறது? நீலாம் ஒன்று வர வேணா, நான் மட்டும் போகிறேன். மச்சான், அங்கே வந்தால் நான் வாயவே திறக்க மாட்டேன். எனக்கு வேற இங்கே தனியாக நிற்கிறதுக்கு போர் அடிக்குது. இரு இரு, நானும் வரேன். நாயே, அப்போ நீ படிக்கிறதுக்கு வரல, எருமை. சரி, வந்து தொலை. ஹாய் டார்லிங், உன்னை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. எங்கே தான் போற நீ? மகா, கேட்டியா? டார்லிங் தான். இவன் உன்னை விட மாட்டாண்டி. இப்போ அவனை எப்படி சுத்தல விடுறேன் மட்டும் பாரு. வர வர இவனுக்கு வாய் ரொம்ப கூடி போச்சு. இப்போ எப்படி இவனை சுத்தல விடுறேன் மட்டும் பாரு. வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்களேன்னு அமைதியா பல்ல கடிச்சிட்டு பொறுத்துட்டு போக வேண்டியது இருக்கு. அட என்ன டார்லிங், எப்ப பார்த்தாலும் இந்த முத்தின மூஞ்சி கூடயே சுத்திட்டு இருக்க. என் கூடயும் வரலாம்ல? அடிங்க, யாரை பார்த்து முத்தின மூஞ்சிங்கிற? என்னைக்காவது உன் மூஞ்சிய கண்ணாடியில பாத்திருக்க? தலைய பாரு, ஏதோ தாரோட வச்சு தேய்ச்ச மாதிரியே இருக்கு. பணங்காமண்ட, என் மூஞ்சி பத்தி ஏதாவது பேசுனேன், செருப்பு கொண்டு சென்டர் மெண்டலே அடிச்சிருவேன். ஏய், என் டார்லிங் முன்னாடியான இன்சல்ட் பண்ற? குதிரவாளு, ஆளை பாரு. ஷாலு, விடு. இருடி மகா, இவனை ஒரு வழி பண்ணாம இன்னைக்கு வரமாட்டேன். என்ன பேச்சு பேசுறான்? என்ன பார்த்து முத்தின மூஞ்சியா? இவன் மூஞ்ச பாரு. சரிடி, விடு. ஏ ராஜேஷ், இங்க எதுக்கு எங்க கிட்ட வந்து வம்பளுக்குற? நீ கிளாஸ்க்கு போக வேண்டியதானே? அது இல்ல டார்லிங், உன்னை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். ஓ, என்னை பார்த்துட்டு போலாம் தான் வந்தியா? சரி, அப்படியே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? ஏய், அவன் என்னை பார்த்து முத்தன மூஞ்சின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ பல்ல காட்டிட்டு அவன்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்க. ஒழுங்கா இங்க இருந்து விரட்டி விடு. ஆட இருடி, இதை எப்படி ஹேண்டில் பண்றேன்னு மட்டும் பாரு. டார்லிங், நீ கேட்டா நான் என் உயிரையே தருவேன். என்ன ஹெல்ப் வேணும் கேளு. கேண்டீன்ல சிக்கன் சமோசா போடுறாங்களாம். எனக்காக லைன்ல நின்னு வாங்கிட்டு வரியா? அடச்ச, இவ்வளவுதானா? இப்ப போயிட்டு வந்துடுறேன். ஏண்டி, அவன் என்ன கடுப்பேத்திட்டு இருக்கான். உனக்கு இந்த நேரத்துல சிக்கன் சமோசா கேக்குதா? ஹே லூசு, அவன் கேண்டீன் போயிட்டு வரதுல 20 மினிட்ஸ் ஆயிரும். கொஞ்சமாவது அவன் அலைய விடுவோம். நம்ம கேண்டீன்ல எனக்கு சிக்கன் சமோசா போட்டிருக்காங்க. எல்லாம் சும்மா புருடா. ஓ, இப்படி ஒண்ணு இருக்குல்ல, இவளுக்கு நல்லா தேவைதான். நல்லா அலைஞ்சு தெரிஞ்சு வரட்டும். என்ன இன்னும் நின்னுட்டே இருக்க? உன் டார்லிங் தான் சொல்லிட்டால, போய் வாங்கிட்டு வந்து கொடு. அதை ஒன்றும் நீ சொல்ல வேணாம். என் டார்லிங்காக நான் எதையும் செய்வேன். டார்லிங், இதோ வந்துடுறேன். ஆனா இவனுக்கு மட்டும் எதுவும் வாங்கி தர மாட்டேன். எங்க இருந்துட்டு இந்த மெண்டலை உங்க அப்பா அம்மா பிடிச்சாங்க? இவனை கொண்டு வந்து ஃபியான்சி நிப்பாட்டியிருக்காங்க. இதுல இருந்து நீ எப்படிதான் தப்பிக்க போறியோ? இன்னைக்கு ஏதோ சொல்லி சமாளிச்சிட்ட. ஆனா தினம் தினம் இந்த காலேஜ்ல இவனோட ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அதுவும் கரெக்ட் தான் ஷாலு. ஒவ்வொரு நாளும் இப்படியே இவனை சமாளிச்சிட்டு இருக்க முடியாது. என் வீட்டுல அவங்களே இவனை வேணான்னு சொல்ற அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கணும். கிடைச்சா மட்டும் போதும். எப்படியாவது இந்த என்கேஜ்மெண்ட்டை நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். சரி வா, நம்ம கிளாஸ்க்கு போலாம். ஏங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி இந்த ஃபைல் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணணும்னு தோணுச்சு, அதான். ஹோ, செக் பண்ணிட்டீங்களா? ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆன மாதிரி தான். சரி, அம்மா எங்க? அத்தை காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டாங்க. எப்படியும் வரதுக்கு ஈவினிங் ஆயிரும். என்ன சொல்றீங்க? பக்கத்துல தானே கோயில் இருக்கு, அங்க போயிட்டு வரதுக்கு ஈவினிங் ஆகுமா? அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒரு கோயிலுக்கு போனா எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு சொல்லியிருந்தாங்களாம். அதனால வேற ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓ அப்படியா? அம்மா எப்பவுமே அப்படிதான், கோயில் குளம்னு சுத்திட்டே இருப்பாங்க. பெரியவங்க எப்பவுமே அப்படிதான், குழந்தைகளுக்காக நிறைய யோசிப்பாங்க. அதனால கோயில் குளம்னு சுத்தி வேண்டிப்பாங்க. சரி ஓகே, நான் கிளம்புறேன். ஆமா, நீங்க போட்டி கிளம்பலையா? இல்லைங்க, இன்னைக்கு ஆதி பார்த்துப்பான். நான் வேற ஒரு வேலையா வெளியே போறேன்னு அவன்கிட்ட லீவ் சொல்லிட்டேன். எங்க போகணும்? ஷாப்பிங் ஏதாவது போகணுமா? வாங்க, நான் வேணா கூட்டிட்டு போறேன். என்னது, ஷாப்பிங் கூட்டிட்டு போறாரா? அத்தை வீட்டில் இல்லைன்னு சொல்றேன், நானும் ஒர்க்குக்கு போகலன்னு சொல்றேன். இதை கூடவா இந்த மனுஷனால புரிஞ்சுக்க முடியாது? புரிஞ்சுக்க முடியலையா, இல்ல புரிஞ்சுக்காத மாதிரி நடிக்கிறாரா? என்னங்க அப்படியே சைலண்டா இருக்கீங்க? ஷாப்பிங் ஏதாவது போகணும்னா சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் இல்லை, நான் சும்மா வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலான்னு லீவ் போட்டேன். ஆமா, நீங்கள் இன்னைக்கு ஒர்க்குக்கு போகிறீங்க, உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கா? ஆறா, இதை பற்றிலாம் நீங்கள் விசாரிக்கவே மாட்டீங்க. இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? வித்தியாசமாக பேசுறீங்க. அதெல்லாம் இல்லை, சும்மா தான். ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு எது பண்ணுறாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறதும் நல்லதானே, அதான். ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை, சின்ன சின்ன பெண்டிங் ஒர்க் மட்டும் பாக்கி இருக்கு. ஓ சரி சரி, நீங்கள் கிளம்புங்க. சரி பிரியா, இந்த ஃபைல் இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு, பார்த்து முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். ஃபைலை பார்க்க போகிறாரா? இவ்வளோ அழகாக பக்கத்தில் ஒரு ஃபிகர் உட்காந்துருக்கும் போது இவர் ஃபைலை பார்க்குறாருனா அப்போ ஒரு வேளை ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? என்னங்க, நீங்கள் இம்பார்ட்டன்ட் ஒர்க் தான் இல்லைன்னு சொன்னீங்களே, அப்போ நீங்களும் வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? அதான் சொன்னேனே, பெண்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் வச்சிருக்கேன்னு, அதை ஃபினிஷ் பண்ணிட்டா அடுத்து என்னன்னு யோசிக்கலாம்ல, அதான். அதை நீங்கள் அப்புறமா பார்த்துக்கலாமே. அத்தை கோயிலுக்கு போயிருக்காங்க,
வீட்லேயும் யாரும் இல்லை, நீங்களும் நானும் மட்டும்தான். நானும் இன்னைக்கு ஃபுல் டே லீவ், போர் அடிக்கும். நீங்களும் வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்கலாமே. இப்போ எதுக்கு இதை ரெண்டாவது முறை சொல்றாங்க? ஒருவேளை பிரியா வேற ஏதாவது. ம் ஆனா இவங்க கிட்ட நெருங்கவும் பயமா இருக்கு, எங்க தப்பா எடுத்துக்குவாங்களோன்னு. இப்போ என்ன பண்றது? அட, திரும்பிட்டாரு. இன்னுமா புரியல? ம் சரியான மக்கு பிளாஸ்திரி. டியூப்லைட். இவர்கிட்ட இப்படி பேசினாலும் வேலைக்காகாது. ஹலோ. பிரியா, இல்ல, நான் கேட்டதுக்கு பதிலே காணோம். நீங்களும் லீவ் போட்டு ரெஸ்ட் எடுக்கலாமே. இல்ல அதான் சொன்னனே, ஒர்க் கொஞ்சம் பெண்டிங்ல இருக்குன்னு. அருண், நீங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறேன்னா புரியல, எதை பத்தி கேக்குறீங்க? இல்ல, நான் என்ன கேட்க வரேன்னா, எல்லா நேரத்துலையுமே எனக்கு நீங்க துணையா இருக்கீங்க. ஒரு அக்பர் முத்திர குத்துன ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நீங்க பக்காவா இருக்கீங்க. ஆனா இந்த விஷயத்துல மட்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் கேட்குறேன்னா, உங்க அம்மாவை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட விருப்பத்துக்கு தடை போடாம என்ன உங்க மனைவி ஆக்கியிருக்காங்க. அவங்க தான் என்கிட்ட வந்து பேசி சம்மதம் வாங்கினாங்க. அது உங்களுக்கே நல்லா தெரியும். என்கிட்ட ஒரு தடவை கூட நீ உடனே என் மகன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும், ஒரு பிள்ளையை பெற்று கொடுக்கணும்னு ஒரு வார்த்தை கூட என்னை பார்த்து கேட்டதில்ல. நீங்க எப்போ 2 பேரும் மனசார இணைறீங்களோ அப்போ சேர்ந்து வாழ்ந்தா போதும்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்னோட மனசு மாறிடுச்சு. நீங்களும் என்ன விரும்புறீங்க, அதுக்கப்புறமும் நான் தப்பா நினைப்பேன்னு நீங்களா ஏன் நினைச்சுக்கிறீங்க? இன்னொரு விஷயம், நம்ம குழந்தைய பத்தி யோசிக்கிறீங்க, புரியுது. லட்சு எப்பவுமே உங்க குழந்தை தான் அருண். அவ என்னைக்குமே உங்களை வேற ஒரு ஆளை பார்க்க மாட்டா. ஏன்னா நீங்க அவளை அந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கிறீங்க. இதுக்கு மேலேயும் உங்க மனசுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்குன்னா, ஒருவேளை நீங்க இப்படி நினைக்கிறீங்களா? ஒரு புருஷனுக்கு தான் பொண்டாட்டி பத்தினியா இருக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையை வச்சுட்டு நீங்க என்கிட்ட நெருங்காம இருக்கீங்களா? அதாவது நீங்க ராமன், ஆனா நான் உங்களுக்கு சீதையா இல்லை, அப்படித்தானே நீங்க நினைக்கிறீங்க? ஏற்கனவே ஒருத்தன் கூட வாழ்ந்து குழந்தை பெத்தவ கூட நம்ம ஏன் வாழணும்னு ஒதுங்கி இருக்கீங்களா? ஏன்னா நீங்க லட்சுக்காக தானே எனக்கு கல்யாணமே பண்ணீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்படி நான் யோசிச்சிருந்தா உங்களை கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். இல்ல அருண், கோவப்படாதீங்க. நான் சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். கோவப்படாம வேற என்ன பண்ண சொல்றீங்க? என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேட்க உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் என்னைக்குமே உங்க பாஸ்ட் பத்தி இது வரைக்கும் உங்ககிட்ட என்ன ஏதுன்னு கூட கேட்டதில்ல. கீர்த்தி மூலமா தான் எனக்கு எல்லாமே தெரிய வந்துச்சு. சோ உங்க பாஸ்ட் பத்தி எனக்கு எதுவுமே தேவையில்லை. அதை மனசுல வச்சுட்டு தான் உங்ககிட்ட நெருங்காம இருக்கேன் நீங்களா ஒரு கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அத இன்னையோட உங்க மனசுல இருந்து அழிச்சிருங்க. என்னைக்கு உங்களையும் லட்சுமியும் நான் பார்த்தனோ அன்னைக்கு முடிவு பண்ணேன், நீங்க எனக்கு ஆனவங்கன்னு. நான் உங்ககிட்ட நெருங்காம இருக்கிறதுக்கு ஒரே காரணம், என்னைக்குமே உங்க மனசை நான் நோகடிச்சிடக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி என்னை பத்தி யோசிச்சிருக்கீங்க. இல்ல அருண், அதான் நான் சொன்னேனே, நீங்க அப்படி நினைச்சுதான். பிரியா, ஸ்டாப் இட், நிறுத்துங்க. இதை பத்தி இதுக்கு மேல பேச வேணாம், நான் கிளம்புறேன். சாரி, நான் உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. பிரியா, நீங்க தப்பா நினைச்சிருக்கீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் தயங்கி தள்ளி நிக்கிறேன். நீங்க அதை வேற மாதிரி புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சாரி அருண், நான் வேணும்னே அப்படி பேசிடல. ஏதோ எனக்கு தோணுச்சு, நான் கேட்டுட்டேன். என்ன இருந்தாலும் எவனோ ஒருத்தன் கசக்கி தூக்கி போட்ட கிழிஞ்ச பேப்பர் தானே நான். அதனால தான் நீங்கள் என்னை ஏற்றுக்க தயங்குறீங்களோன்னு எனக்கு தோணுச்சு, நான் கேட்டுட்டேன். தப்பாக கேட்டிருந்தா சாரி. பிரியா, கொஞ்சம் என்ன பாருங்க. நீங்க பாருங்கன்னு சொன்னேன். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் என்னைக்குமே யோசிக்க மாட்டேன். என்ன சொன்னீங்க? யாரோ வேணான்னு கசக்கி தூக்கி போட்ட பேப்பர் தானே நான், இதை தானே சொன்னீங்க? பிரியா, ஒரு சிலருக்கு நீங்க தேவையில்லாத குப்பையா தெரிஞ்சிருக்கலாம், அதனால உங்களை பயன்படுத்திட்டு கசக்கி தூக்கி போட்டுருப்பாங்க. ஆனா எனக்கு நீங்க அப்படி இல்லைங்க. நான் எவ்வளவு தேடி இருந்தாலும் உங்களை மாதிரி ஒருத்தங்க எனக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க. நீங்க எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். நீங்க உங்களையே இப்படிலாம் பேசிக்காதீங்க, எனக்கு அது கோபத்தை ஏற்படுத்தும். சாரி, நான் உங்க மேல அப்படி கோபப்பட்டிருக்க கூடாது. இல்லை பரவாயில்ல, நான் பேசினதும் தப்பு தானே. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? சரி, மேடம் என்னமோ சொன்னீங்களே, அதை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆ, நான் என்ன சொன்னேன்? நானும் எதுவும் சொல்லலையே. அம்மா வேற கோயிலுக்கு போயிருக்காங்க, நீங்களும் லீவு, நானும் லீவ் போட்டுட்டேன். அது அது வந்து நீங்கள் தான் ஏதோ பெண்டிங் ஒர்க்லாம் இருக்குன்னு சொன்னீங்களே, நீங்கள் கிளம்புங்க. அப்படியா? சரி, கிளம்பட்டுமா? அது வந்து அருண்.
புரிஞ்சிருச்சு. போற பார்வை வீசுவான் உயிரின் கயிறில் அவிழுமே செவ்விதழ் வருடும் போது தேக தங்கம் உருகுமே உலகின் ஓசை அடங்கும் போது உயிரின் ஓசை தொடங்குமே வானிலா நாளுமே புகையில் எடுத்து கண் மூடுவே. நீங்க பர்மிஷன் கொடுத்தா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? பேபிமா, எதுக்கு பர்மிஷன்லாம்? நீ தாராளமா கேட்கலாம். இதுதான் எனக்கு உங்ககிட்ட சுத்தமா பிடிக்கல. அது என்ன பேபிமா? நித்யா, நீ ஏன் பொண்டாட்டி? நான் உன்னை கூப்பிடாம ரோட்ல போறவளை பார்த்து இப்படி கூப்பிட்டேனே என்ன செருப்பாலேயே அடிப்பா. அடிச்சா வாங்கிக்கோங்க, ஆனா என்ன மட்டும் இப்படி கூப்பிடாதீங்க. அப்புறம் நான் பேச வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். அது என்னன்னா, பியூட்டி, எதுவா இருந்தாலும் வந்து பேசிக்கலாமா? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஓ, நீங்க டாக்டர்ல? சரி, ஏதாவது எமர்ஜென்சியா இருக்கும், கிளம்புங்க, வந்து பேசிக்கலாம். ச்சே, அது இல்ல குட்டி, அதை விட இம்பார்ட்டன்ட். இந்த குட்டி கிட்டின்னு பேசுறீங்க, வயித்துல கையை விட்டு உங்க போட்டியை வெளியே எடுத்துருவேன். பாரா, என் பொண்டாட்டிக்கு அவ்வளவு திறமையா? அப்போ நான் ஆபரேஷன் பண்ணணும்னா கத்தியெல்லாம் தேவையே இல்லை, என் பொண்டாட்டி கையே போதும். பேசாம நான் ஹாஸ்பிட்டல்ல சொல்லிடுறேன், நீயும் என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோ. நக்கலு, இந்த நக்கல் நையாண்டியெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோங்க. இந்த நித்யா கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான். பேபிமா, நீ இப்படி பேசும்போது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? படையப்பா படத்துல நீலம்பரி வருவாங்களே, அந்த மாதிரி திமிரா இருக்குடி. இந்த திமிரு கூட நல்லாதான் இருக்கு. நான் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கு அப்படி நடந்ததும் அங்கேயே உங்ககிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு உன்னை கல்யாணம் பண்ணிருக்கணும். ஆனா ஏதோ பயத்துல அங்கிருந்து நான் கிளம்பி போயிட்டேன். ச்சே, இவ்வளோ அழகான பொண்டாட்டிய இவ்வளோ நாள் சந்திக்காம இருந்துட்டேனே. எது பொண்டாட்டி? வார்த்தைக்கு வார்த்தை பொண்டாட்டிங்கிறீங்க. என் கழுத்துல நீங்க என்ன தாலியை கட்டினீங்க? அட ஆமால, மறந்தே போயிட்டேன். சீக்கிரம் அதையும் பண்ணிடலாம். நீ மட்டும் மனசு மாதிரி ஊன்னு சொல்லு, நான் இப்பவே கூட கட்ட ரெடி தான். அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க. இப்ப போய் நான் எங்கன்னு வேற ஆளை தேடுறது? என் கண்ணு முன்னாடி அழகா நீ மட்டும்தான் இருக்க. இதுக்கப்புறம் வேற யாராவது கிடைச்சாலும் அவங்க உன்னை விட பெட்டரா இருப்பாங்களான்னு தெரியல. சோ எனக்கு நீ போதும். ஆனா எனக்கு நீங்க வேணாம். சரி, நீ இப்படியே உட்காந்து பேசிட்டு இரு. நானும் என் பொண்ணும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோம். என்னது? அதெல்லாம் முடியாது. என் பொண்ணு நான் இல்லாம எங்கேயும் வரமாட்டா. நீங்க வேணா கூப்பிட்டு பாருங்க, அவ வரவே மாட்டா. போலாண்டி பட்டு, நான் ரெடி. நீங்க ரெடியா? ஏய், எங்க போற நீ? அம்மா, உனக்கு தெரியாதா? நானும் அப்பாவும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மூவி பார்க்க போறோம். எனக்கு தெரியாம ரெண்டு பேரும் இதெல்லாம் எப்ப பிளான் பண்ணீங்க? நான் இல்லாம நீ இருந்துட மாட்ட. நீலாம் ஒண்ணு போக வேணாம். அதெல்லாம் இல்லமா, நான் அப்பா கூட தான போறேன். அப்பா என் கூடயே இருப்பாரு. அப்பா தான் சொன்னாரு. நான் போயிட்டு வரேன். என்னம்மா, உன் பொண்ணு நீ இல்லாம வரவே மாட்டான்னு சொன்ன? அது அப்படிதான், அவ வர மாட்டா. ஏய், நீலாம் ஒண்ணு போக வேண்டாம். நீ அங்க போனா படம் பார்க்க மாட்ட, பாதியிலே தூங்கிடுவ. அதெல்லாம் வேஸ்ட் தான். நீ போக வேணாம், என் கூடயே இரு. இல்ல நீ போக கூடாதுன்னு சொல்றல, நீ ஒன்னும் போக வேணாம். நித்யா, நானும் அவ்வளவு போயிட்டு வந்துடுறோமே. வேணும்னா நீயும் எங்க கூட வா. நானும் வரமாட்டேன். என் பொண்ணையும் உங்க கூட அனுப்பி வைக்க மாட்டேன். இங்க பாரு, இத்தனை வருஷம் யாரோ ஒருத்தனை அப்பான்னு நினைச்சிட்டு இருந்துட்டு இருந்திருக்கா. இப்போ உண்மையான அப்பா நான் அவ கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறேன். அவ இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருப்பா. அந்த சந்தோஷத்தை கெடுக்காத நித்யா. நம்ம பிரச்சனைங்க எப்பவுமே குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. நீ என்னை ஏத்துக்கிறதுக்கு டைம் எடுக்கும் தான். ஏன்னா நான் தப்பு பண்ணியிருக்கேன். ஆனா அந்த குழந்தை என்ன பண்ணும்? அப்புறம் அது என்னோட குழந்தை. அதை நீ என்கிட்ட இருந்து இப்படிலாம் பிரிக்க முடியாது. நானும் அவளும் வெளியே போறதுல உனக்கு என்ன பிரச்சனை? உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணுங்கிற எண்ணலாம் இல்ல. அவ என்னை விட்டு தனியா இருந்ததில்ல. அதுக்குதான் நீயும் எங்க கூட வான்னு சொல்ற. நீ வரமாட்டேங்கிற. அவளையாவது அனுப்பி வை. அவ ஆசையா கிளம்பிட்டா. இப்ப சொன்னா மனசு ரொம்ப கஷ்டப்படும். அவ அழுதான் நான் சமாளிச்சுக்கிறேன். ஏன் ஒரு அப்பாவா என்னால அவளை பாத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? இல்ல, இது வரைக்கும் அவளை நான் தனியா யார் கூடயும் அனுப்புனதில்ல. அதான். உன்னோட நிலைமை எனக்கு புரியுது. திடீர்னு ஏதோ வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி. நான் தான் உன் புருஷன், இது என் குழந்தைன்னு உன் முன்னாடி வந்து இப்படி நின்றுட்டு இருக்கேன். அது உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தும். உடனே உன்னால இதை ஏத்துக்க முடியாதுதான், புரியுது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நீ ஏத்துக்கிட்டுதான் ஆகணும். நம்ம ரெண்டு பேரும் பண்ண தப்பால அந்த குழந்தையோட வாழ்க்கை என்னைக்குமே பாதிக்கப்படக்கூடாது. நான் ஒரு டாக்டர், ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன். என் அம்மா அப்பா எத்தனையோ தடவை எனக்கு கல்யாணத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஆனா முடியவே முடியாதுன்னு நான் பிடிவாதமா இருந்தேன். ஏன்னா நான் வாழ்க்கையில ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். அந்த பொண்ணு என்ன ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எதுவுமே தெரிஞ்சுக்காம என்னோட வாழ்க்கையில ஒரு அடி எடுத்து வைக்க என்னால முடியல. ஒருவேளை நீ இதெல்லாம் கடந்து நல்ல ஒரு நிலைமையில இருந்திருந்தா கூட
உன்னை நான் கண்டுபிடிச்சு உன்கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில நான் மூவ் ஆன் ஆயிருப்பேன். நான் உன்னை பார்த்துருக்கேன் அந்த ஒரு நாள். ஆனா இப்போ வரைக்கும் உன் நினைப்பை என் மனசுல சுமந்துட்டு தான் தெரிஞ்சுட்டே இருந்தேன். அது ஒரு குற்ற உணர்ச்சி தான். இப்போ எனக்கு அது சரியாயிருச்சு. இப்போ உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். உன்னால அதை ஏத்துக்க முடியல, என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா உனக்கு நான் டைம் தரேன். நீ இதெல்லாம் மாத்திக்கிட்டு இதெல்லாம் மறந்து இந்த வாழ்க்கையை ஏத்துக்கோ. இதை உனக்காகவும் எனக்காகவும் மட்டும் சொல்லல, நம்ம மூலமா இந்த உலகத்துக்கு வந்த இந்த குழந்தைக்காகவும் தான். அதனால நீயே புரிஞ்சு நடந்துக்கோ. தேங்க்யூ ஃபார் ஃப்ரீ அட்வைஸ். கிளம்புங்க. இம்புட்டு நேரம் மூச்சு விடாம பேசியிருக்கேன். கரையிறாலாம் மனசு கல்யாணம் செஞ்சிருப்பாங்க போல. இப்ப நான் அவளை கூட்டிட்டு போகவா வேணாமா? கூட்டிட்டு போங்க, வேற வழி. இனிமே நீங்க விட்டாலும் அவ விட மாட்டா. கிளம்புங்க. தேங்க்யூ. போலாம் குட்டி. அதான் உங்க அம்மா பர்மிஷன் கொடுத்துட்டாளே. நம்ம தியேட்டருக்கு போய் 3D கண்ணாடி போட்டு அவெஞ்சர்ஸ் படம் பார்க்கலாம். இடையில அப்ப அவனுக்கு பாப்கார்ன்லாம் வாங்கி தரேன். பாவம் உங்க அம்மா தான் இதெல்லாம் மிஸ் பண்ணுவா. சரி வா நம்ம போலாம். ஹேய், கடைசியா கேக்குறேன், எங்க கூட வரியா வரலையா? நான் வரல, நீங்க அவளை கூட்டிட்டு கிளம்புங்க. சரிடி செல்லம், கிளம்பலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு நித்யா. நானும் என் பொண்ணும் இன்னைக்கு ஒன்னா போறோம். இதே மாதிரி நீ நான் என் பொண்ணு 3 பேரும் சேர்ந்து ஒன்னா ஒரு நாள் வெளியே போவோம். உன் மனச சீக்கிரமாவே மாத்துறேன். எல்லாமே பக்காவா ரெடி பண்ணியாச்சு. இப்ப என் குட்டிமா வந்தா மட்டும் போதும். இத கால் வச்சு வலிக்கு விழுவா, நான் தாங்கி பிடிப்பேன். அப்படியே ஹலோ, என்னோட ரூம்ல என்ன பண்றீங்க? மிஸ்டர், உங்களை தான். என்னோட ரூம்ல என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். ஒருவேளை ட்ரீம்ஸ்ல இருக்காரோ? ஹலோ. அடடே, வந்துட்டியா? வா குட்டிமா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்காகவா? எதுக்கு? அதெல்லாம் ஒரு காரணமா தான். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சேன். முக்கியமான விஷயமா? எதை பத்தி? குட்டிமா, அது அங்க இருந்தே கேட்ட எப்படி? கொஞ்சம் முன்னாடி வா. இல்ல இல்ல பரவாயில்ல, நான் இங்கே நின்று கேட்டுக்கிறேன். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அது வந்து குட்டிமா, நம்ம பொட்டிக் பத்தி ஒரு சின்ன விஷயம் பேசணும். அதுக்காக தான். நீ பக்கத்துல வா. பொட்டிக் பத்தி தானே பேசணும். அது அங்க இருந்தே பேசினாலும் கேட்கும். சொல்லுங்க. இப்படியே இருந்தா போட்டு பிளான்ல வீணா போயிருமே. இப்ப என்ன பண்றது? இப்படி போட்டு பாப்போம். ஹலோ, எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு கிளம்புங்க. குட்டிமா, நீ எதுக்கு என் பக்கத்துல வர மாட்டேங்கிறன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சிச்சு? அட, எனக்கு தெரிஞ்சு போச்சு, விடு. அதத்தான் என்னன்னு கேக்குறேன். என்ன தெரிஞ்சிருச்சு? என் பக்கத்துல வர்றதுக்கு உனக்கு பயம். எங்க வந்தா என் அழகுல மயங்கிடுவனு பயந்துட்டு அங்கேயே நிக்கிற. யார் யாரு? எனக்கு உங்க மேல பயம். அட ஆமாடி, இந்த ஆதி கண்ணை பார்த்தா அந்த ஐஸ்வர்யாலையும் மடங்கிடுவா. நீ மடங்க மாட்டியா? மச்சான், இதெல்லாம் ரொம்ப ஓவர். உங்களுக்கு அவ்வளோ சீன்லாம் இல்ல. அவ்வளோ சீன்லாம் இல்லைன்னா பக்கத்துல வந்து ப்ரூவ் பண்ண. பெர்சி, இந்த ஆள் உன்னை வச்சு ஏதோ கேம் ஆட பாக்குறாரு. தயவு செஞ்சு ஏமாந்துறாத, அப்புறம் அவ்வளவுதான். ஏன் நடிச்செல்லாம் இன்னும் அங்கேயே நின்றுட்டு இருக்க? வந்து ப்ரூவ் பண்ணி காட்டு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்க எதுவா இருந்தாலும் அங்கேயே சொல்லிட்டு கிளம்புங்க. அப்போ நான் சொன்னதை நீ ஒத்துக்கோ. என்னது? அதான் குட்டிமா, இந்த ஆதி கண்ணை பார்த்தா ஐஸ்வர்யா ராயே மடங்கிடுவாங்கன்னு. ஷபா, இப்பவே கண்ணு கட்டுதே. இப்ப நீ ஒத்துக்க போறியா இல்ல பக்கத்துல வர போறியா? என்னாலலாம் இதை ஒத்துக்க முடியாது. நான் வேணா பக்கத்துல வந்து ப்ரூவ் பண்றேன். உங்களை பார்த்தாலா எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் வராது. ஹோ, அப்படியா? அதையும் பார்த்தலாம். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. ஐயோ அம்மா. கையில லேண்ட் ஆவான்னு பார்த்தா இப்படி தரையில லேண்ட் ஆயிட்டா. இப்ப என்ன பண்றது? இப்ப வேற கத்துவாளே. என்னாச்சுடி, தரையில படுத்திருக்க? பெட்டு கம்ஃபர்ட்டா இல்லையா என்ன? உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. ஆமா, இங்க இப்படி சோப்பு தண்ணியை ஊத்தி வச்சது யாரு? அது என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஆமா, நான் தள்ளி தானே நின்றுட்டு இருந்தேன். இப்படி என்ன பக்கத்துல கூப்பிட்டதுக்கு காரணம் என்ன போட்டு தள்ள பிளான் பண்ணிருக்கீங்க. எதுக்கு? நான் உங்களோட காதலுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறனால அப்படிதானே? ஏய், நான் ஒண்ணு பிளான் பண்ணேன், அது வேற ஒண்ணா நடந்துருச்சு. சாரிடி. சரி எந்திரி. சரி, தூக்கி விடுங்க. ஏன் குட்டிமா, விழுந்ததுதான் விழுந்துட்டேன். அப்படியே ஒரு ஐ லவ் யூ சொல்லிடுறேன், தூக்கி விட்டுறேன். என்னது? இந்த நேரத்துல உங்களுக்கு ஐ லவ் யூ கேக்குது? உங்களை ஒரே ஒரு ஐ லவ் யூ சொல்லு, தூக்கி விடுறேன். மச்சான், கடுப்பை கிளப்பாதீங்க. ஒழுங்கா தூக்கி விட்டுருங்க. ச்சே, இல்ல குட்டிமா, உனக்கு தான் கல்யாணத்துக்கு முன்னாடி தொடுறது பிடிக்காதே. நான் வேற இப்ப ரொம்ப தெரிஞ்சிட்டேன்.
கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த பொண்ணு மேலையும் கை வைக்க மாட்டேன். கட்டிக்க போற பொண்ணா இருந்தாலும் நான் தொட மாட்டேன். அதனால நீயே இருந்துக்கோடா. நேரம் பார்த்து பழி வாங்குறீங்களா? நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒன்னும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம். நானே எந்திரிச்சுக்கிறேன். அச்சோ, உன்னை பார்த்தா பாமா வேற இருக்கு. நான் வேணா ஒரு டவல் எடுத்துட்டு வரட்டுமா? அதை புடிச்சு நீ எந்திரிச்சுக்கோ. ஒழுங்கா இந்த ரூமை விட்டு கடுப்பு கிளப்பாம கிளம்பி போயிருங்க. இல்லனா வடிவேல கோவை சரலா மேடம் போட்டு அடிக்கிற மாதிரி உங்களை ஓட விட்டு அடிப்பேன். அச்சோ, உண்மையாவே கடுப்பாயிட்டு போல குட்டிமா. சரி சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு கை கொடுக்குறேன். என்னதான் இருந்தாலும் கட்டிக்கு போற பொண்ணாயிட்ட, ஸோ தப்பில்ல. முதல்ல கையை குடுறி, அப்புறம் இருக்கு உனக்கு. ஒழுங்கா பிடிங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பள்ளைய காட்டுறீங்க. இப்ப எதுக்கு மறுபடியும் என்ன விட்டீங்க? இல்லடி செல்லம், நல்ல ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தேன். உன்னை எதுக்கு நான் இப்ப எழுப்பணும்? இல்ல, எனக்கு புரியல. ஒருத்தங்க கீழே விழுந்தா அவங்கள தூக்கி விட தானே செய்யணும். இப்படி பார்த்துட்டு பல்ல காட்டிட்டு நிக்கிறீங்க. அது வந்து குட்டிமா, நீ எந்திரிச்சா ரொம்ப திமிரா பேசுவ. அதே இந்த நிலைமையில இருக்கும்போது நீ என் வழிக்கு வந்துதான் ஆகணும். ஸோ ஒரே ஒரு ஐ லவ் யூ சொல்லிட்டீன்னா நான் உன்னை தூக்கி விட்டுருவேன். மவனி, சுச்சுவேஷனை உங்களுக்கு சாதகமா மாத்திக்கவா பாக்குறீங்க? நான் வாயை திறந்து அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிடவே மாட்டேன். நீங்க கிளம்புங்க, நானே எந்திரிச்சுக்கிறேன். அப்புறம் உன் தளபதி, நான் கிளம்புறேன், பாய். அடியே, நீ என்ன சுத்தல விடணும்னு நினைச்ச. இனி நான் என்ன பண்றேன்னு பாரு. உன்னை இம்சை பண்ணியே எப்படி சம்மதிக்க வைக்கிறேன்னு மட்டும் பாரு. அட போயிட்டாரு மச்சான். இப்ப நான் எப்படி எந்திக்கிறது? இவர் இருக்காரே, வர வர ரொம்ப தான் பண்றாரு. முடியலடா சாமி. ஷபா, இப்பவே கண்ணை கட்டுதே.